இந்த காணொளியில் ஒரு குழந்தைய கஷ்டப்பட்டு ஒரு மருத்துவர் அல்லது ஒரு ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் யாரோ ஒருத்தங்க ஒரு நிற்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி நிற்குது. நிறைய பேர் இதை பற்றி நினைக்கலாம், என்னங்க குழந்தை தானாக நிற்குது நடக்குது, அதை போய் யாரோ இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். நான் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த காணொளிங்க. அதாவது பொதுவாக நம்ம குழந்தைங்க ஒரு குறிப்பிட்ட வயசில் ஒரு 4 மாதத்தில் தலை நிற்கும், 5 மாதத்தில் குப்பரை விழுவாங்க, ஒரு 7-8 மாதத்தில் உட்காருவாங்க, ஒரு 10 மாதத்தில் நிற்பாங்க, அப்புறம் அப்படியே ஒரு வயசுக்கு மேலே நடப்பாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் சில குழந்தைகளுக்கு ஏதாவது மரபணு காரணங்கள்னாலேயோ அல்லது பார்த்தீங்கன்னா பிறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள், மூச்சு திணறல் அல்லது பிறக்கும்போது அழலை, இந்த மாதிரி ஏதாவது காரணங்களாலேயோ அல்லது பிறந்த பின்னாடி ஏதாவது இன்ஃபெக்ஷன், மூளைக்காய்ச்சல் அந்த மாதிரி வரதுனாலையோ, ஸோ இந்த மாதிரி காரணங்களால சில குழந்தைகளால் கரெக்டாக அந்தந்த சமயத்தில் அவங்களால நிற்கவோ நடக்கவோ முடியாது. சரிங்களா? இதை டெவலப்மெண்டல் டீலே அப்படின்னு சொல்லுவோங்க. ஸோ இந்த டெவலப்மெண்டல் டீலே நம்ம ஊரில் உங்களுக்கு பொதுவாகவே வளர்ச்சி குறைபாடு நிறையா பார்க்க முடியுது. ஸோ அவங்கங்க ஒரு 100ல் 1-2 குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் பண்ணக்கூடிய சிகிச்சைக்கு பேர் தான் ஆக்குபேஷனல் தெரப்பின்னு சொல்லுவோம். அதை தான் இந்த மருத்துவர் அல்லது தெரபிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த காணொலியோட நோக்கம் என்னென்னா, உங்களுக்கு குறிப்பிட்ட வயதில் சில விஷயங்கள் நடக்கலைன்னா, அப்படின்னா என்னென்னா 6 மாதத்துக்கு மேலே குழந்தையோட தலை நிற்கலை அப்படின்னாலோ, சரிங்களா, ஒரு வயதுக்கு மேலே குழந்தையால் இண்டிபெண்ட்டாக உட்கார முடியல அல்லது 1.5 வயது 18 மாதத்துக்கு உள்ளார குழந்தையால தனியா கைப்பிடிக்காம நடக்க முடியல, அந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நடக்கல அப்படின்னா இவங்களுக்கு பிரத்யேக சிகிச்சைகள் தேவைப்படும். ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம், அல்லது பிசியோதெரப்பிங்கிறது வேற, இது ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதுக்கு தான் இந்த காணொலி. ஸோ இதை நாம குழந்தை நல மருத்துவர் பார்த்து வேற என்ன ஏதாவது வளர்ச்சி குறைபாடு ஏதாவது காரணம் இருக்கான்னு பார்த்து சரி பண்ண முடியுமா அல்லது பயிற்சி கொடுக்கணுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சிகளை எவ்வளவு சீக்கிரமாக ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பயன்கள் கிடைக்கும். ஸோ நல்லா அதுலேருந்து சீக்கிரம், இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தை, இந்த வயதுலேயே கொஞ்சம் டிலே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சிகிச்சை ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஊரில் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம், நான் நிறைய சமயம் 2 வயது 3 வயது வரைக்கும் விட்டுட்டு ரொம்ப தள்ளி போய் தான் நிறைய பேர் சிகிச்சையை ஆரம்பிக்கிறதுக்கு வராங்க. இது தவறானது. இந்த மாதிரி ஏதாவது வளர்ச்சி குறைபாடு இருக்குது, நான் சொன்ன குறிப்பிட்ட வயதில் இந்த விஷயம்லாம் நடக்கலை அப்படின்னா உடனடியாக குழந்தை நல மருத்துவர் பாருங்கள். இந்த மாதிரி நல்ல சிகிச்சைகள் கொடுத்து ஒரு நல்ல முன்னேற்றம் காண முடியும். சில சமயம் தீவிர பிரச்சனைகள் இருந்தால் நம்ம சிகிச்சை பண்ணினாலும் சில குழந்தைகள் இம்ப்ரூவ்மெண்ட் வருவதில்லை, அது வருத்தத்துக்குரிய விஷயம் தான். பட் நிறைய கண்டிஷன்ஸில் நம்ம ஆரம்பத்திலே இந்த சிகிச்சை ஆரம்பித்தோம்னா நல்ல பயன்கள் வாய்ப்பு இருக்குங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வளர்ச்சி குறைபாடு இருந்தால் குழந்தை நல மருத்துவரை பார்த்து ஆக்குபேஷனல் தெரப்பிங்கிறது உடனடியாக ஆரம்பிக்கிறது நல்லது.